எனது குப்பை எனது பொறுப்பு என்ற ஒப்பற்ற நகர்ப்புற தூய்மை திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்தார். அந்த திட்டத்தை இன்றைக்கு தொடர்ந்து 27 மாதங்களாக 54வது நாள் நிகழ்வாக நம்முடைய சேலம் மாநகராட்சி 34வது கூட்டத்திலே நாம் நிறைவேற்ற இருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய கோட்டத்தினுடைய துவக்க பகுதியாக இருக்கக்கூடிய பொன்னமாப்பேட்டை ரயில்வே கேட் பகுதியிலே அனுமதியின்றி கட்டப்பட்ட விளம்பரங்களை அகற்றுதல் போன்ற பணிகளோடு சுவரொட்டி விளம்பரங்களை அகற்றுதல், தீவிர தூய்மை பணியும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையும் நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம். மக்கும் குப்பை மக்காத குப்பை குறித்த விழிப்புணர்வு, டெங்கு நோய் ஒழிப்பு நடவடிக்கை மற்றும் அந்த பகுதி மக்களுடைய மேம்பாட்டிற்கான அனைத்து விதமான முயற்சிகள் மேற்கொள்ள இருக்கின்றோம். செல்லக்கூடிய பணியாளர்கள், ஆர்வலர்கள் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று மக்களை தயவு செய்து குப்பைகளை சாக்கடையில் கொட்ட வேண்டாம், மாநகராட்சியினுடைய தூய்மை வாகனங்களில் மட்டுமே மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று தரம் பிரித்து வழங்குங்கள் என்று நீங்கள் அவரிடத்திலே அன்போடு சொல்லி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே போல இன்றைக்கு எலி தொல்லை பெரிய அளவிலே இருக்கின்றது. எலிகள் பெருகுவதற்கு காரணம் உணவுப் பொருட்களை சாக்கடையில் கொட்டுவதால் தான் எலிகள் பெருகின்றன. எனவே அதை தவிர்க்க வேண்டும். எலிகள் பெருகி வீட்டு சுவர்களிலே துளையிட்டு இன்றைக்கு மண்களை அரித்து கொண்டு வந்து சாக்கடைகளில் போட்டு சாக்கடைகளில் பெரிய அடைப்பை ஏற்படுத்தி விடுகின்றது. அதனால் சாக்கடை நீரோட்டம் தடைபட்டு நின்று அங்கு கிருமிகள் உருவாகக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் மக்கள் மத்தியிலே நீங்கள் எடுத்துச் சொல்லி பிளாஸ்டிக் பயன்பாடுகளை, கேரி பேக் பயன்பாடுகளை முற்றிலும் தவிர்த்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய மஞ்சள் பையை பயன்படுத்தி நம்முடைய தலைமுறைக்கு ஒரு நல்ல உலகை நாம் வழங்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பணியை துவங்கி வைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.